Hi friends, welcome to DreamNext channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இப்ப ஐஐடியோட JEE என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு அதுல நம்மனால ஸ்கோர் பண்ண முடியல அட்வான்ஸ்க்கு செலக்ட் ஆகல அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி நீங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. சோ ஐஐடிக்குள்ள JEE என்ட்ரன்ஸ் எழுதாமையே நம்ம டிகிரி படிக்கலாம். அதுவும் வீட்ல இருந்துகிட்டே ஆன்லைன்லயே நம்ம டிகிரி படிக்கலாம். நீங்க வேற ஏதாவது கோர்ஸ் படிச்சுக்கிட்டே கூட நம்ம இத டூயல் டிகிரியா படிக்கலாம். யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம், என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், என்ன மாதிரியான ஸ்கோப் இருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள. வித்தவுட் என்ட்ரன்ஸ்ல படிக்க போற டிகிரி நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா BS டேட்டா சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். சோ இதுதான் ஒரு மெயின் கோர்ஸா ஐஐடி மெட்ராஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. இது பாத்தீங்க அப்படின்னா அனைவருக்கும் ஐஐடி அப்படிங்கிற ஸ்கீமுக்கு அடியில இந்த கோர்ஸை லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இதுலயே பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் சிஸ்டம் அதை கொண்டு வந்திருக்காங்க, BS எலக்ட்ரானிக் சிஸ்டம். அதே மாதிரி இந்த வருஷம் புதுசா ரொம்ப நியூவா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அண்ட் டெக்னிக்கல் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி மேனேஜ்மெண்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கோர்ஸையும் அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த கோர்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை அவங்க 3 லெவலா பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் லெவல்ல பண்றாங்க, நெக்ஸ்ட் டிப்ளமோ லெவல், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டிகிரி. இந்த 3 கேட்டகரிஸா வச்சிருக்காங்க. இதுல நீங்க என்ன பியூட்டின்னு பாத்தீங்கன்னா நீங்க எப்ப வேணும்னாலும் எக்ஸிட் ஆயிக்கலாம். இன்கேஸ் நீங்க ஃபர்ஸ்ட் இயர்லயே நீங்க எக்ஸிட் ஆவறீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிபிகேட் மட்டும் கொடுத்துருவாங்க, டேட்டா சயின்ஸ் சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. இதே நீங்க 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டிப்ளமோ டிகிரி கொடுத்துருவாங்க. இல்ல நான் 4 இயர்ஸுமே கம்ப்ளீட் பண்றேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டிகிரி என்னவோ அதை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. வித் மினிமல் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டும் அவங்க பண்ணி கொடுத்துறாங்க. இதுல இன்னொரு விஷயம் நீங்க ஆட் ஆனா பாத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நான் 2 இயர்ஸ் படிக்கிறேன், அப்புறம் எனக்கு ஒரு 2 மந்த்ஸ் கேப், 2 இயர்ஸ் கேப் வேணும், ஒரு 5 இயர்ஸ் கேப் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 12th பாஸ் ஆயிருந்தா போதும். எனி குரூப், முக்கியமா இதுல எனி குரூப்னு வச்சிருக்கிறத பாத்தீங்கன்னா நிறைய பேர் 11th 12thல CS மேக்ஸ் எடுக்கல, பயோ மேக்ஸ் எடுக்கல, ஆனா இப்ப இன்ஜினியரிங் போலான்னு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரியா இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல எந்த ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டியும் இல்ல. உங்களுக்கு மஸ்ட் மேக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், பேசிக் இங்கிலீஷ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். இதுதான் ஒரு எலிஜிபிலிட்டி. இதுக்குள்ள போனோம் அப்படின்னா ஜெனரலா போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஓபன் ஆனோடனே அவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 வீக் ட்ரைனிங் கோர்ஸ் கொடுப்பாங்க. அதை நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு பேசிக்கா ஜெனரலா ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அதாவது எலிஜிபிலிட்டி டெஸ்ட், என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கிடையாது, எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைப்பாங்க. அந்த எலிஜிபிள் டெஸ்ட்ல நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ரோக்ராம், இந்த டிகிரி கோர்ஸ்க்கு நீங்க எலிஜிபிள் ஆயிரலாம். கோர்ஸ் பார்த்தாச்சு, எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் எல்லாரும் கேட்க போறது என்னன்னா ஃபீஸ். இதுல ஃபீஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3.5 lakhsல இருந்து 5 lakhs வரைக்கும் இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இப்ப இருக்கிற சினாரியோல பாத்தீங்கன்னா ஒரு டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல படிக்கணும்னா மினிமம் நீங்க டேட்டா சயின்ஸ் கோர்ஸ்க்கு 10ல இருந்து 15 வரைக்கும் நீங்க டொனேஷன்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். மினிமம் நீங்க ஒரு 8ல இருந்தாவது டொனேஷன்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அப்படி அந்த மாதிரி பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல போய் அவ்வளவு ஃபீஸ் கட்டி படிக்கிறத கம்பேர் பண்றப்ப இந்த 3.5 to 5.5 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்பவே மினிமலா தான் இருக்குது. எதுல பாத்தீங்கன்னா நீங்க ஐஐடி டேக்ல படிக்கிறதுக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு ஐஐடில நீங்க ஒரு டிகிரி முடிக்கிறதுக்கும் நார்மல் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல டிகிரி முடிக்கிறதுக்கும் எவ்வளவு வேரியா இருக்கும். இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு நீங்க பேசிக்கா ஜெனரலா ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல பிகாம் படிக்கிறீங்க, இங்க பாத்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் டேட்டா சயின்ஸ் படிக்கிறீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் வெயிட்டேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதே நார்மல் காலேஜஸ்ல இன்ஜினியரிங் காலேஜஸ்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபீஸை, அதாவது நீங்க பெரிய லெவல்ல டொனேஷன்ஸ் கொடுக்காம ஒரு நாமினல் ஃபீஸ்ல போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு, அதுவும் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனா இருந்தா உங்களுக்கு இன்னும் டைம் கிடைக்கும் இந்த மாதிரி டியூயல் டிகிரி பண்றதுக்கு. ஜாயின் பண்ணிட்டு அந்த அமௌண்ட் எடுத்துட்டு நீங்க ஐஐடில போட்டீங்க அப்படின்னா உங்களோட கெரியர் சேம் டைம் உங்களுக்கு ஒரு டிகிரியும் கிடைச்சிரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ் முடிக்கும் போது ஐஐடியோட டேகும் கிடைச்சிரும். தென் உங்களோட ரெஸ்யூமே வேற லெவல்ல grow ஆகும். ஏன் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஐஐடில இருக்கிற கரிக்குலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா இண்டஸ்ட்ரி அண்ட் அகாடமிக் கேப்பை கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணிட்டு இண்டஸ்ட்ரி ரெடினஸ் ப்ரோக்ராம்
அதாவது கம்ப்ளீட்டாவே வந்து ஸ்கில் ஓரியன்டட் ப்ரோக்ராமாவே அவங்க கொண்டு போறாங்க. ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி 3.5ல இருந்து 5.8 lakhs வரைக்கும் இருக்கும். இதுல முக்கியமா வந்து ஸ்காலர்ஷிப் இருக்குது. உங்களுக்கு வந்து 50%ல இருந்து 75% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஏன் சில கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லோ, அதாவது மினிமல் ஆல்மோஸ்ட் ஜீரோன்னு கூட சொல்லலாம், 100% ஸ்காலர்ஷிப்ல கூட படிக்கிறாங்க. ஆக்சுவலி லாஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருந்து பாத்தீங்கன்னா 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐஐடி மெட்ராஸ்ல இந்த பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க வித் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல. உங்களோட இன்கம் வந்து 1 lakh குள்ள இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 75% ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. அதே மாதிரி வந்து 5 lakh குள்ள இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 50% ஸ்காலர்ஷிப் இந்த டிகிரிக்கு உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதுல வெரி அட்வான்டேஜ் வந்து இன்ஸ்டால்மெண்ட்லயும் நீங்க பே பண்ணிக்கலாம், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொன்னு ஃபிளெக்சிபிலிட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து என்னால இந்த இன்ஸ்டால்மெண்ட்ல பணம் கட்ட முடிஞ்சு அப்படின்னா நீங்க வந்து படிச்சுட்டு இருக்கலாம். இல்ல நான் வந்து ஒரு 2 years ஒர்க் பண்றேன், அகைன் நான் வந்து மணி ஏர்ன் பண்ணி தான் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா போய் 2 years ஒர்க் பண்ணிட்டு வந்து அகைன் நீங்க ஃபீஸ் பே பண்ணி படிச்சுக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் ஆன அட்வான்டேஜஸ் வந்து இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு இருக்குது. சரி, ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டூயல் டிகிரியை ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு நான் ஜஸ்ட் சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற நார்மல் இன்ஜினியரிங் காலேஜஸா இருக்கட்டும் ஆர்எல்ஸ் டீம்டு யூனிவர்சிட்டி காலேஜஸா இருக்கட்டும், அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரிக்கும் அகாடமிக்கும் இருக்கிற கேப்பை இன்னுமே கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணலன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இண்டஸ்ட்ரியில நீட் இருந்துகிட்டு தான் இருக்குது, பட் வெளியே வர ஸ்டூடெண்டோட அவுட்புட் அதாவது இன்டேக் வந்து அதிகமா இருக்குது. ஆனா ரெண்டுலயுமே மேட்ச் அவுட் ஆகல. கம்பெனில இன்னுமே வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டுட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு இப்ப கூட பாத்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து 24-25 பேட்சஸ் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஐபிஎம் வந்து 24-25 பேட்சஸ்க்கு வந்து ஆஃப் கேம்பஸ் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்படி எல்லா எம்என்சி கம்பெனிஸுமே டேலண்ட்ஸை இன்னுமே பூல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ கூட நான் ரீசெண்டா வந்து ஐபிஎம் டீமை மீட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்க ஃபவுண்டர் சொல்றாங்க நெக்ஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா ஹையரிங் அப்படியே டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவங்க கிட்ட நீட் இருக்குது, பட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ட ஸ்கில் இல்ல, அதுதான் ஒரு விஷயம். பட் ஐஐடிக்குள்ள போறப்ப நீங்க ஒரு விஷயத்தை சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால சக்சஸ் பண்ண முடியும். இன்னொன்னு, இது ஒரு ஆன்லைன் டிகிரி தான் அப்படின்னு சொல்லி நீங்க அசால்ட்டா இருந்துடக்கூடாது. இதுக்குமே பாத்தீங்கன்னா வீக்லி அசஸ்மெண்ட் வைக்கிறாங்க. அதே மாதிரி இதோட ஃபைனல் ரிட்டன் எக்ஸாம் நீங்க 1 year இருக்கட்டும், 2 year இருக்கட்டும், 4 year இருக்கட்டும், இந்த ஃபைனல் எக்ஸாம் வந்து நீங்க ஐஐடியோட சென்டர்ஸ்ல தான் போய் எழுதணும். மொத்தமா பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே வந்து 116 சென்டர்ஸ் இருக்காங்க, இன் 111 சிட்டிஸ்ல வச்சிருக்காங்க. ஓவர்சீஸ்ல வந்து ஸ்ரீலங்கா, யுஏஇ, பஹ்ரைன் இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லயுமே வந்து இந்த கோர்ஸ்க்கான சென்டர்ஸ் வந்து அவங்க வச்சிருக்காங்க. சோ ஸ்டூடெண்ட்ஸ் இதுல படிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா உங்ககிட்ட வந்து டிசிப்ளின் இருக்கணும், சரியான பிராக்டிஸ் இருக்கணும். அப்பதான் வந்து நீங்க ஸ்கில்லை எக்யூப் பண்ணிக்க முடியும். இதையும் ஒரு நார்மல் கோர்ஸ் மாதிரி நினைச்சு ஆன்லைன் கோர்ஸ் மாதிரி டைம் பாஸ் பண்ணீங்கன்னா நீங்க இதுல பெருசா சக்சஸ் ஆக மாட்டீங்க. இதுல வந்து ஒரு ஃபெயிலியரை தான் அடைய முடியும். இதுக்கான கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தாராளமா டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட், ஏஐ இன்ஜினியர், பிசினஸ் அனலிட்டிஸ்ட் இந்த மாதிரியான ரோல்ஸ்க்கு போகலாம். இன்னொன்னு, உங்களுக்கு வந்து இந்த ஐஐடி டேக் இருக்கிறனால இன்டர்வியூல உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதுல இந்த கோர்ஸ் முடிச்சாலும் உங்களோட salary ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 6.5ல இருந்து 25 LPA வரைக்கும் நீங்க தாராளமா பிளேஸ் ஆகலாம். குறிப்பா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கெரியரை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி பல விஷயத்துல பல லிபரலான, அதாவது நீங்க வந்து நிறைய லிவரேஜ் பண்ணி, இப்ப இந்த டியூயல் டிகிரியே பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் நீங்க ஒரு பெரிய ஐஐடில வந்து நீங்க போட்டு தாராளமா உங்களோட கெரியரை எக்யூப் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய லிவரேஜஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரியான டவுட் கெரியர் ரிலேட்டட்ல இருந்தாலும் நீங்க தாராளமா என்ன ரீச் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா டைரக்டா என்ன ரீச் அவுட் பண்ணுங்க. தேங்க்யூ.